என்ன மிஸ் ஆயிடுச்சா? என்ன சொன்ன? இல்ல, உங்க முன்னாடி ஸ்லோகம் சொன்னனே, அதுல ஏதாவது மிஸ் ஆயிருச்சா இல்ல கரெக்டா சொன்னனான்னு கேட்டேன். அதையே உச்சிக்காலிக்கு பலி கொடுக்கறப்ப வெறித்தனமா முகத்தை வச்சிருக்கிற மாதிரியே இப்பயும் வச்சிருக்கீங்க. ஏதாவது பலி கொடுக்க போறீங்களா? சாமி, ஜாக்கிரதையா இருங்க. உங்க முகமே வெளிரி போயிருக்கு. முகம் வெளிரி போயிருக்கா? என்னடா இது, முகம் வெளிரி போச்சுன்னு ஜாக்கிரதையா இருங்கன்னு வேற சொல்றாளே. அது எதுக்கான அறிகுறின்னு தானே நினைக்கிறீங்க? சாவு ஒருத்தரை நெருங்குச்சுன்னா அதுக்கு அறிகுறியே அவங்க முகம் வெளிரி போறது. எனக்கு உங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. சரி சாமி, நான் வரேன். இன்னொரு நாள் நான் இங்க வர மாதிரி இருக்கும். எதுக்கு துர்கா? தெரியல, ஆனா வரணும்னு தோணுது. இதுதான் நடந்தது. அவளை ஜமீனோட வாளுக்கு இரையா இருக்க வேண்டிய அந்த துர்கா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ஆனா மறுபடியும் என்ன பார்க்கறதுக்கு அவ இங்க வருவாளா? அது வரைக்கும் நான் ஒன்னும் காத்துட்டு இருக்க போறதில்ல. துர்கா முந்தறதுக்கு முன்னாடி நாம அவளை முந்திக்கணும். அதுக்கான வேலையை நான் உடனடியே இங்க செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி அவளை, அடுத்து என்ன செய்யணும்னு நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். போன வைக்கிறேன். சரிங்க சாமி. துர்கா அவர் இடத்துக்கே போயிருக்கா. இது எவ்வளவு பெரிய சான்ஸ். இந்நேரத்துக்கு அவ கதையை முடிச்சு விட்டுருக்க வேணாமா?